எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில, அதுவும் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கையில பண ஆசை இல்லாத விசுவாசியை பார்க்கவே முடியாது. எல்லா விசுவாசிகளும் 100% விசுவாசிகள் பணத்தேவை சந்திக்கப்படணும்னு தான் ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்கவே செய்றாங்க. ஆனா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுங்கிறத கவனித்து பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பண ஆசை இல்லாதவர்களாய் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது இதை நான் கொஞ்சம் 2 பகுதியா பிரித்து உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். ஒன்று, பண தேவை. எல்லா மனுஷனுக்கும் பண தேவை இருக்கிறது. 2வது, பண ஆசை. கவனிங்க, பண தேவை என்பது என்ன? உங்க பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பணம் வேணும், நாம துணிமணி உடுத்துறதுக்கு பணம் வேணும், நம்ம ஒரு வீட்டுல வாசம் பண்ண பணம் வேணும். சொந்த வீடா இருந்தாலும் கரண்ட் பில் கட்டணும், தண்ணி பில் கட்டணும், டாக்ஸ் கட்டணும். வாடகை வீடுனா மாசந்தோறும் வாடகை கட்டணும். பண தேவை. நம்ம அனுதினமும் சாப்பிடுறதுக்கு பண தேவை. இது பண தேவை. ஒரு ஊருக்கு போயிட்டு வரோம், பஸ்ல போயிட்டு வர்றதுக்கு பண தேவை. இந்த பண தேவை என்பது அவசியம். சரி, பண ஆசைனா என்ன? என் பிள்ளைக்கு ஒரு 25 பவுன் நகை போடணும்னு ஆசைப்படுறேன்யா. நீ ஆசைப்படுற? உங்ககிட்ட இருக்கிற சத்துவத்தை வச்சு எவ்வளவு நகை போட முடியுமோ அதை போடு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லுங்க, என்னால இவ்வளவுதான் 5 பவுன் தான் போட முடியும் ஐயா, என்னால 10 பவுன் தான் போட முடியும் ஐயா. உடனே நீங்க சொல்லுவீங்க, அப்ப நல்ல மாப்பிள்ளை கிடைக்காது. நல்ல மாப்பிள்ளைங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க? வீடு, வாசல், பணம், காரு வச்சிருக்கிறவன தான் நீங்க நல்ல மாப்பிள்ளை நினைக்கீங்க. குணசாலியும் கர்த்தருக்கு பயந்தவனும் அன்புள்ளவனும் உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையே தெரியாது. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையே தெரியாது. 50,000 1 லட்சம் வாங்குறவன் தான் நல்ல மாப்பிள்ளையே தெரியும். இதுதான் பண ஆசை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம ஆசைப்பட்டுட்டு ஆண்டவர் தரலன்னு சொன்னா, நான் சொல்றேன், அவர் உங்களுக்கு தரமாட்டார். அனாவசியமா ஆசைப்படக்கூடாது. ஆமா, ஒரு கார் வச்சிருக்கவங்க 2 கார் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடாது. கர்த்தர் தந்தா வாங்கிக்கிடுங்க. கர்த்தர் சொல்றாரு, இல்லாமல் போகிற பொருட்கள் மேல் உன் கண்ணை பறக்க விடுவானேன்கார். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில பண ஆசை இல்லாதவர்களா நீங்க வாழணும். ஆனா இன்னைக்கு பண ஆசை இல்லாதவர்களை பார்க்க முடியல. ஒருத்தர் ஒரு செல்போன் வாங்குறாரு, 2 வருஷம் கழிச்சோன்னா அவருக்கு அந்த செல்போன் வெறுத்துருது. உடனே அதை கொடுத்துட்டு 20,000 தானே, இன்னொரு போன் வாங்கணும்னு நினைக்கிறேன். யோசித்து பாருங்க, ஒரு பைக் வாங்குறான் ஒரு மனுஷன், அந்த பைக்கை 15 வருஷம் வச்சு ஓட்டுறான். 15 வருஷத்துக்கு பிறகு அந்த பைக்கை விற்கும் போது அதை வாங்கி ஒருத்தன் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கி கடப்படன்னு ஓட்டுற மனுஷன் இருக்கான். என்ன அர்த்தம்? அவனால புது பைக் வாங்க முடியல, அதனால செகண்ட் ஹேண்டா ஒரு 10,000 ரூபாய்க்கு பைக்கு கிடைச்சாவது வாங்கி ஓட்டுவோன்னு வாங்கி ஓட்டுறான். ஆனா இன்னொரு மனுஷன் பாத்தீங்கன்னா நல்ல பைக்கை வித்துட்டு அடுத்த வெர்ஷன்ஸ் போகணும்னு ஆசைப்படுறான். இதான் பண ஆசை. தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, பண ஆசை இல்லாதவர்களை வாழுங்க. ஏன் சொல்றேன்? எனக்கு ஒரு நண்பர் உண்டு, 96வது வருஷத்துல இருந்து அவர் பைக் வச்சிருக்காரு. ஸ்பிளெண்டர் தான் வாங்குவார். ஆனா இப்போ என் நண்பர் வச்சிருக்க ஸ்பிளெண்டர் எத்தனாவது ஸ்பிளெண்டர் தெரியுமா? 47வது ஸ்பிளெண்டர். 96வது வருஷத்துல இருந்து அவரு ஸ்பிளெண்டர் பைக் வாங்கி ஓட்டுறாரு. இப்போ அவர் வச்சிருக்கிற ஸ்பிளெண்டர் பைக்கு 47வது ஸ்பிளெண்டர். அதாவது என்னன்னா, சில நேரம் ஒரு ஸ்பிளெண்டர் வாங்கி 6 மாசத்துல வித்துருவார். சில வருஷம் ஒரு ஸ்பிளெண்டர் வாங்கினா 2 வருஷம் வச்சிருப்பார். அப்ப கவனிச்சு பாருங்க, இந்த ஸ்பிளெண்டரை வாங்கி வித்து ஒவ்வொரு திருப்பு பைக்கு வாங்கிட்டு அதை விற்கும் போது பாத்தீங்கன்னா 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் நட்டத்துக்கு விற்பார். அதனால இன்னைக்கு கடன்காரனா இருக்காரு. காரணம் என்ன? ஆசை. ஆசை, தேவையற்ற ஆசை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் கர்த்தர் உங்களுக்கு அழகா சொல்றாரு, பண ஆசை இல்லாதவர்களா வாழுங்க, பண ஆசை இல்லாதவர்களா வாழுங்க. அப்போ உங்க விசுவாசம் தளர்ந்து போகாது. கர்த்தர் உங்களை அழகா நடத்துவார், கைவிட மாட்டார். ஆனா இன்னைக்கு கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிருக்காரு, என்ன ஆசீர்வதிக்கலன்னு அழுது கொண்டிருக்கிற அவிசுவாசிகளை நான் பார்த்து வேதனைப்படுறேன். உங்களுக்குள்ள இருக்கிற பண ஆசை, நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற கண்களின் இச்சை
உங்களை விட தகுதிக்கு மேல இருக்கிற பணக்காரனை பார்த்து அவன் கூட நீங்க உங்களை கம்பேர் பண்றீங்க. அவன் லெவலுக்கு நான் வரணும், அவனை விட மேல வரணும். இதுதான் விசுவாசமா? யார் சொன்னா? பிரியமானவர்களே, வலிவி போகாதபடி காத்துக்கொள்ளுங்க, வஞ்சிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியுள்ளவர்களை வாழுங்க. அப்பொழுது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை பொழுதிலும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சத்தியத்தை சொல்ல நீங்க தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். உங்க அன்பின் கரத்திலும் இந்த பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என் கர்த்தரும் இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து உங்க பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த சத்தியத்துல நடக்க நீர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.